பாப்பு குடும்ப உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஒன்று புதுசாக இருந்தது. ஏதுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் நேற்று அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபு சீமந்தம் அங்கே போயிருந்தாங்க. அங்கே சீமந்தம் முடிச்சுட்டு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. அது உள்ளே இருக்கிற சீமந்த அரிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவேன். நான் எடுத்து அதை அந்த அரிசி மட்டும் பேக்கில் போட்டுக்கினேன். போர் அடிச்சா வாயில் கொஞ்சம் போட்டு அப்படியே சாப்பிட்னே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அரிசி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. இந்த சிகப்பு அரிசியில் புட்டு செஞ்சாலோ கொழுக்கட்டை எல்லாமே ரொம்ப நல்லது. குறிப்பாக இதில் வெல்லம் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீமந்த அரிசினே சொல்லுவாங்க இதோட பேர். அதுக்கப்புறம் காலையில் நான் ஒயிட் ரைஸ்லாம் எதுவுமே செய்யலை. சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சுருந்தேன். அதை தான் லஞ்சுக்குமே எடுத்துன்னு போனோம் எல்லோரும். அவர் இன்றைக்கி நான் ஸ்கூல் போகல, லீவு, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்கார். அதுக்கப்புறம் காலையில் ஸ்நாக்ஸுக்கு ஒரு 11 மணிக்கு ஸ்நாக்ஸுக்கு பிளஸ்ஸிக்கும் ஷேரனுக்கும் அதிலே ஜாம் போட்டு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலையில் எதுவுமே சாப்பிடலை. ஏன்னா ஹெவியாக டெய்லியும் பிரியாணி, அதுக்கப்புறம் 65 ஃப்ரைட் ரைஸ் அப்படியே தான் போயின்னு இருக்குது. எனக்கு தொடர்ந்து அது மாதிரி சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அதனால் இன்றைக்கி சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 4 டேட் சாப்பிட்டேன். அவர் மட்டும் கொடுத்தேன், சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. காலையிலுமே நல்ல மழை தான். இந்த கொடை இல்லைன்னா இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கே போயிருக்க முடியாது. கொடை பிடிச்சிக்கின்னு இங்கேருந்து கண்டிகை வரைக்கும் பைக்கை ஸ்லோவாக ஓட்டின்னு வந்தார். அப்போவே சொன்னார், நான் அவனை பஸ் ஏற்றி விட்டுறேன், நான் போக மாட்டேன், நீங்கள் லீவ் தானே என்னை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு கொடையிலேயே சேஃபாக போய் சேர்ந்துட்டேன். காலையில் பிளஸ்ஸி அடிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் திருவாணி இல்லை. இதே டைம் எல்லா டைமும் இதே தான். கம்மல் போடுன்னா திருவாணி காணுன்றது. அதனால் சரி குழந்தைய அடிச்சுட்டு வந்துட்டோமே சொல்லிட்டு எனக்கு ரெட் பென் வாங்கும் போது ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் ஒரு 5 செட்டு கம்மல், இந்த பாக்ஸ் ஒரு 30 ரூபா பாக்ஸோடு கொடுக்குறேன் இந்த டைம், இனிமேல் நீ தொலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ஸி அடிச்சிட்டாலே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். அடி வாங்கி நான் அமைதியாக போயிடுச்சு. இந்த கொடை இல்லைன்னா இன்றைக்கி போயே இருக்க முடியாது. ஓட்ட கொடையாக இருந்தாலும் அழகாக சேஃபாக கொஞ்சம் கூட நனையாமல் ஸ்கூலுக்கு நான் போய் சேர்ந்துட்டேன். எல்லாரும் எனக்கு பக்கத்தில் வந்தவங்க கூட நிறைய பேர் அவங்க வீட்டுக்காருக்கு அவங்களுக்கும் சேர்த்துலாம் கொடை பிடிச்சின்னு போனாங்க. நிறைய பேர் பைக்கில் நனைஞ்சுக்கணுமே வந்தாங்க. இந்த மழை டைமில் இந்த கஷ்டம்தான் நம்மளுக்கு. இந்த வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் எல்லாருமே நனைஞ்சுக்கின்னு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கெலாம் ஆயம்மா கொடுத்தாங்க ஸ்கூலில் ஜூஸும் சமோசா. ஒரே ஹாப்பியாகி போச்சு. பரவாயில்லையே, மழையில் நல்லா சூடாக கொடுத்து அமைச்சிருக்கிறாங்களே ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் நடந்ததா, அதனால் கொடுத்துட்டாங்க. முடிச்சுட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ.